வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்னா ஆனியன். இதை நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து முட்டைக்கோஸ் ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். நான் வந்து பஜ்ஜி மாவு போட்டிருக்கேன். வேணும் அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சமாக அப்போ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம எண்ணெய் சட்டி காயட்டும், அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றியாச்சு. நம்ம போண்டா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அது வெந்துட்டு கேப்பில் நம்ம வந்து இங்கே கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்தது நம்ம வந்து அதை போட்டுடலாம். இப்போ நம்ம ஆனியன் சாப் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட். பாருங்கள், ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெஸ்ட்.